ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா. ராகவேந்திர சுவாமிகளினுடைய சேவா. ராகவேந்திர சுவாமிக்கு நாம சேவை செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது பல விதமான சேவைகள் இருக்கு. நாம எந்த சேவை செய்தாலும் பக்தியோட செய்யக்கூடியதுதான் சேவை. சேவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடித்தமானது எப்படின்னாக்கா 3 நாட்கள் பிருந்தாவனத்துல தங்கி காலை மாலை 2 வேளையும் குளிச்சுட்டு ஈர துணியோட பிரதட்சணம் பண்றது அப்படின்னு மாதிரி இருக்கும். இது ஒரு காலத்துல இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல காலையில மாத்திரம் செய்யற மாதிரி இருந்தது. அதன் பிறகு குளிச்சுட்டு சாதாரணமான வஸ்திரங்கள் நம்ம கட்டிட்டு பண்ணலாம். ஏன்னாக்கா பிரதட்சணம் பண்ற அந்த இடம் எல்லாமே பிராகாரங்கள் எல்லாமே ஈரமாயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னும் நாம முன்னுக்கு வந்தப்புறம் எல்லாம் மார்பிள் எல்லாம் போட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஈரம் சொட்ட சொட்ட நம்ம எல்லாம் வலிக்கு விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இது பண்ணிட்டு நம்ம வெறும் வஸ்திரத்தை சுத்திட்டு பிரதட்சணம் பண்ணலான் இருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் நகர நகர என்ன ஆகிறது அப்படின்னா, அதிகமான மடங்களில் இப்பொழுது சேவை செய்வதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. நிறைய மடத்துல இப்போ சேவைக்கு அவங்க அலோவ் பண்றது இல்லை. ஏன்னா அங்க நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு அவர் முன்னாடி சேவையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்போ அந்த மடத்தை விட்டு அந்த மடத்தினுடைய வளாகத்தை விட்டு நம்ம வெளியே எங்கேயும் போகக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சேவையினுடைய தாற்பயம். அந்த எல்லைக்குட்பட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலத்துல மந்திராலயத்துல நடந்துட்டு இருந்தது. இப்போ அங்க அதிக மக்கள்கள்லாம் வர்றதுனால இப்ப அங்கேயே அதுக்கெல்லாம் அவ்வளவு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. வெளியே எதுவும் சாப்பிடாம செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ராகவேந்திர சுவாமிகளுக்கு நாம சேவை செய்யணும்னு சொன்னா எப்படி செய்யலாம் நாம அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்லயே நாம சேவை செய்யலாம். நம்ம வீட்லயே நாம தாராளமாக சேவை செய்யலாம். நம்ம வீட்லயே நம்ம என்ன பண்றது அப்படின்னாக்கா, சேவை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நாட்களுக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம்னு சொன்னா ஏதோ சம்ஸ்கிருதத்துல மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம பண்றது சங்கல்பம்னு சொல்லியிருக்காங்க. பட் மனதளவுல நாம என்ன பிரார்த்தனை வச்சிருக்கிறோமோ அந்த பிரார்த்தனையை அவர் முன்னாடி இந்த பிரார்த்தனைக்காக நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுதான் சங்கல்பம். அதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம வீட்டுல நாம செய்யற அந்த 3 நாட்கள் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முடிந்த அளவு வெளியில போகாம வீட்டிலே இருந்து செய்யறது ரொம்ப உச்சிதம். சுவாமி நாங்க வேலைக்கு போயின்னு இருக்கோம் சுவாமி, வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கு, 3 நாள் அப்படின்றது எங்களுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு ஒரு முறை கிடைச்சா அதிகபட்சம். அது அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாங்க எப்படி சுவாமி சேவையை செய்யறது அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு இன்னல்கள் அதிகமாக இருக்கு, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. அதற்கு உண்டான தீர்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் நமக்கு குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல நம்மளை தயார்படுத்திக்கணும். நாம தீர்வுகள் பகவான் கொடுத்திருக்காரு. ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல பக்தியாக நின்று பிரார்த்தனை பண்ணாவே அவர் நமக்கு அனுகிரகம் பண்றாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பகவான் இடத்துல சங்கல்பம் பண்ணிட்டு நாம தாராளமாக போகலாம். எப்படி இப்போ நாம சபரிமலைக்கு யாத்திரைகள் போகும் பொழுது அவங்க செய்யறாங்களோ, பழனிக்கு பாத யாத்திரைகள் போறவங்க மாலையை போட்டுட்டு எப்படி விரதம் அனுஷ்டானம் பண்றாங்களோ, அந்த மாதிரி ராகவேந்திர சுவாமிக்கு நம்ம தாராளமாக விரதம் அனுஷ்டானம் பண்ணலாம். ஆனா இதுல இன்னொரு சூக்ஷ்மம் என்னன்னாக்கா, ஒரு காலகட்டத்துல இந்த சபரிமலை யாத்திரைக்கு போறவங்க பழனி பாத யாத்திரை பண்றவங்க எல்லாம் அந்த மாலையை போட்டுட்டான விரதம் இருக்கிறான்னு சொல்லிட்டு வெளியே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த டீ காஃபி குடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. செருப்பு போடாம இருக்கா அது ஒண்ணு பண்றாங்களே வெளியே, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஒரு சில ஆபீஸ்ல அந்த வேஷ்டி கட்டிட்டு வர சொல்றா. ஒரு சில இடத்துல அவங்க பேண்ட் சட்டை போட்டுன்னு மேல அந்த துண்டை போட்டுட்டாங்கனாக்கா அவங்க மாலை போட்டதுக்கு சமானம்ன்ற மாதிரி இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியாக இருந்தாலும் சரி, பக்தி தான் முக்கியம் நமக்கு. ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல நம்ம சேவை செய்யும் பொழுது நம்ம எப்படி செய்யணும்னு சொன்னா, வெளியில சாப்பிட்றத நம்ம அறவே நிப்பாட்டிடணும். நாம நிறுத்திடணும். மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, ராத்திரி டிஃபன் தான் எடுத்துக்கணும்.
இந்த 3 நாட்கள் நம்ம சேவை செய்கிறோம்னா அதுல கட்டாயம் வந்து நீங்க இந்த வெங்காயம் பூண்டு இத்தியாதிகள்லாம் நீங்க சேர்த்திக்காம இருக்கிறது ரொம்ப விசேஷம். காலையில நீங்க வந்து தலைக்கு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து குருவுக்கு நாம சேவை செய்யும் பொழுது எப்படி செய்யணும்னு சொன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம பல் துளைக்கி நம்ம குளிச்சிடணும். இதுதான் ரொம்ப விசேஷம். ராகவேந்திர சுவாமிகளுக்கு வீட்லயே படம் வச்சு பிரதட்சிண நமஸ்காரம் பண்றவங்க காலையில 6 மணிக்குள்ளார செஞ்சீங்கன்னா விசேஷமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நாம எந்த நாள் வேணா செய்யலாம். ஆனா குருவாரம் தான் செய்யறதுனால குருவாரமாக இருந்தாலும் சரி, எல்லா நாளுமே நீங்க காலையில 6 மணிக்குள்ளார நீங்க பிரதட்சிண நமஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம். ராகவேந்திர சுவாமிகளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு டேபிளை வச்சு அவருடைய படத்தை வச்சு 2 தீபத்தை ஏற்றி அந்த இடத்துல பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணிக்கிறது. காலையில ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. மத்தியான நேரத்துக்கு வந்து ஆகாரம் வீட்டில இருந்தே கொண்டு போயிடுங்க, வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு. ராத்திரி வீட்லயே வந்து சாப்பிடுங்க. முடிஞ்சா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருங்க. இல்ல சுவாமி கொஞ்சம் டிஃபன் சாப்பிடணும், எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தோசை இட்லி இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் கோதுமை ரவை உப்புமா, சப்பாத்தி, அவல் இந்த மாதிரி இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். தூங்குறது நைட்டு வந்து பெட்ல மெத்தையில படுத்து தூங்காம கீழேயே வந்து நம்ம வந்து ஒரு போர்வையை கீழே போட்டுட்டு நம்ம படுத்துக்கலாம் தரையில. இந்த 3 நாள் மாத்திரம் விசேஷமாக இப்படி செய்யலாம். இப்படி நீங்க மாசம் தாராளமாக இந்த சேவையை செய்யலாம். வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது 3 நாள் 4 நாள் லீவு கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல நீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே வெளியில போகாதபடிக்கு நம்மளுடைய காரியத்தை பண்ணிட்டு அதற்கு தகுந்தாற் போல நாம வீட்டிலேயே இருந்து சேவை செய்யலாம். சேவையை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் 3 நாட்களுக்கு அப்புறம் 4வது நாள் ஒரு ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு ஒரு பஞ்சாமிர்த விஷயத்தை கொடுத்துட்டு அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நாம் இப்படி நீங்க செய்யறது வந்து ரொம்ப விசேஷம். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுல கட்டாயம் கிடைக்கும். சேவைகள்ல பல விதங்கள் இருக்கு. ராகவேந்திர சுவாமிகளுக்கு இந்த மாதிரி நீங்க நம்ம வீட்டில இருந்தபடியே நம்ம சேவைகள் நாம செய்யலாம். நாம வந்து இந்த இடத்துலதான் நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்றத மனசுல வச்சுக்காம இப்படி செய்யறது ரொம்ப விசேஷம். எப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்களோ, வாரத்துக்கு ஒரு முறை நான் மடத்துக்கு போறேன், மாசத்துக்கு ஒரு முறை போறேன்னா அங்க போறச்ச நம்ம வந்து பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணலாம். ஆனா வீட்டுல இருக்கிறச்ச நீங்க வந்து தாராளமாக செய்யலாம். வீட்லயே நீங்க 108 பிரதட்சிணம் பண்ற மாதிரி ரூம்ல வச்சுட்டு இருக்கிறது, சுவாமி ரூம்ல இருக்கக்கூடிய இந்த படத்தை இங்க வச்சு பண்ணா இடம் சின்னதாக இருக்கு, ஹால் கொஞ்சம் பெருசா இருக்குன்னா அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் பிரதட்சிண நமஸ்காரம் நீங்க தாராளமாக பண்ணலாம். இப்படி செய்யறச்ச ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சி நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கோ அது வந்து கட்டாயம் நமக்கு நிறைவேறும். கடினமான பரீட்சைக்கு நம்ம போகிறோம்னு சொன்னா அப்ப தாராளமாக நம்ம இது பண்ணலாம். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே இந்த சேவையை நாம தாராளமாக வீட்டில் இருந்தபடி செய்யலாம். சேவை கணக்கு அப்படின்றது வந்து 1 நாள் 3 நாள் 5 நாள் 7 நாள் 9 நாள் 12 நாள் பண்றவங்களும் இருக்காங்க. 12 நாள் அது ரொம்ப விசேஷம், ரொம்ப கஷ்டம். அது பயோவிரதம்னு சொல்லிட்டு நம்ம ராகவேந்திர சுவாமிகளுடைய தகப்பனாரும் தாயாரும் திருப்பதியில போய் பயோவிரதம் செஞ்சு 12 நாள் அந்த விரதம் பண்ணதுனாலதான் ராகவேந்திர சுவாமிகளே பிறந்தார். அப்படி அது ரொம்ப கடினமானது. நாம 3 நாள் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாராளமாக குழந்தைகளும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அந்த நாள் பெண்கள் அந்த நாட்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல நீங்க தயார்படுத்திட்டு உங்களை பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்துல அதிகபட்சமாக யார் இடத்துலையும் அனாவசியமாக பேசாம நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல மனசுக்குள்ளார ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹான்னு இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி செய்யறச்ச ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். நாள்பட இது செய்ய நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். எந்த ஆபீஸ்ல நமக்கு பிரச்சனை இருக்கு, வியாபாரத்துல தடங்கள் இருக்கு, ஜாதகம் வர்றது ஆனா நல்லா செட் ஆகிறது இல்லை, எங்களுக்கு சார்ந்தது போல ஜாதகம் வர்றது இல்லை, இப்படி எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யறச்ச பகவானோட அனுகிரகம் நிறைய கிடைக்கும். ராகவேந்திர சுவாமிகளுடைய சேவைகள் நிறைய இருக்கு. ஒண்ணுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ, எது உங்களுக்கு உச்சிதமாக இருக்கோ, உன்னதமாக இருக்கோ அதை நீங்க தாராளமாக நீங்க அதை செய்யலாம். எல்லாரும் குருவினுடைய குருநாதருடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பகவானோட அனுகிரகம், குருவினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.